இருந்து வரேன். உணவு திருவிழாக்கு வந்து இங்க வந்தேன்னா எனக்குள்ள ஒரு அனலைஸ், நானும் இயற்கை விவசாயம் பண்றேன். இதுல வந்து இன்னும் நம்ம விளைவிக்கிற பொருளை இன்னும் நம்ம எப்படி கூட்டி மதிப்பு கூட்டவோ இல்ல இந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன வந்து இன்னும் நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் நான் இங்க வந்தேன். அப்புறம் வந்து இங்க வந்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. அதே டைம்ல நாமளும் இந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா வந்தாகணும் அப்படின்ற எண்ணத்துலதான் நான் இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்த சாப்பாடு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த என்னது கேசரியா, பலா கேசரியா ஏதோ ஒண்ணு வச்சிருந்தாங்க. இனிப்பு சம்பா கேசரி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. நானும் வீட்டுல இது ஏற்கனவே செஞ்சிருக்கேன். அப்போ நம்மளும் இன்னும் இத வந்து இது பண்ணணும். இதே மாதிரி இந்த மக்களுக்கும் நம்ம வந்து ஒரு நல்ல நஞ்சில்லா உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இங்க வந்ததுனால. இங்க இருக்கனா திருவண்ணாமலையில உணவு திருவிழாவுக்கு வந்திருக்கோம். அங்க வந்து நம்ம இயற்கை பாரம்பரிய அரிசியும் இத என்னென்ன ஒரு இனிப்பு வகை, ஒரு 4 வகை 5 வகையான சாப்பாடு கொடுத்துருக்காங்க. இதுதான் முதல் முறை. இதுக்கு முன்னாடி ஒரு சில பாரம்பரிய அரிசிகள் பயன்படுத்திக்கிறோம். அது நம்ம வீட்டு சாம்பாருக்கோ குழம்புக்கோ அது அந்த அளவுக்கு கன்வீனியன்டா இல்லை. ஆனா நீங்க பண்ற செயல்முறையில பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு ஈஸியா அது ரொம்ப பழக்கப்பட்ட மாதிரியும் ரொம்ப டேஸ்டாவும் நம்ம பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி செய்முறை எப்படி செய்யறோம், அது ஒரு பொருளை எப்படி செய்யறோம் எப்படி பயன்படுத்துறோங்கிற முறையில தான் இருக்குது. நம்ம உடனே வாங்கி பெருசா இருக்கு, டூரிசமா இருக்கு, வேகல அது மாதிரியான எந்த ஒரு இது இல்லாம என்ன செய்முறையில செய்யணும் அப்படிங்கிற ஒரு விளக்கங்கள் மாதிரி இந்த உணவு திருவிழா நடக்கிறப்ப இங்க செய்யற சமையல்காரர்கிட்ட வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செயல்முறையில செஞ்சோம் அப்படின்னா நம்ம இயல்பாவே இன்னும் இருக்கிற உணவோட சுவை மட்டும் இல்லாம உடலுக்கு நலம் கொடுக்கறதா, எந்த ஒரு நோய்க்கான ஆரம்பம் இல்லாம நலமான உணவை வந்து சாப்பிட்டு நம்ம நலமா இருக்கலாம். நன்றி. இங்க வந்து பாரம்பரிய உணவு திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லி விவசாய ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாரு. அதனால நாங்க இங்க வந்து பார்த்தோம். இங்க வந்து நல்லா பிரம்மாண்டமா இந்த திருவிழா மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பாரம்பரிய விதைகள் இதெல்லாம் நாங்க ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி எப்படிதான் இருக்கு டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். இங்க நிறைய பாரம்பரிய நெல் வகைகளை வச்சு நமக்கு வந்து உணவு பண்ணியிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் அது நல்லா டேஸ்டா இருந்துச்சு. ஒரு ஹெல்தியா சாப்பிட்றோம் அப்படின்ற ஒரு மன நிறைவும் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து சாப்பிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ஊர்தோறும் உணவு திருவிழா திருவண்ணாமலையில் இருக்கும் 2024. இதில் சாப்பாடுன்னா உணவு திருவிழானா சாப்பாடு தான். இப்போ இங்கே மெனுவில் என்னென்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிப்பு தான். இந்த இனிப்பு காலையில் நிறைய பேர் நல்லா இருக்குன்ட்டாங்க. நான் இப்போ தான் ருசிச்சு பார்க்குறேன். நல்லா இருக்கு. இதில் பழ கேசரின்றதுக்கு ஏற்ற மாதிரி பழங்கள் எல்லாம் இது கலந்துருக்கு. அன்னாசி பழம் போட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதை முடிச்சுட்டா தயிர் சாதம் வந்து தூயமல்லி தயிர் சாதத்துல இந்த வாசனையே ஒரு தனி ருச்சி தான். தூயமல்லி அரிசிக்கு ஒரு தனி தன்மையான வாசனை இருக்கு. நல்ல வாசனை, நல்ல ருசி. தயிர் சாதம் தூயமல்லியில இருக்கு. அடுத்து பார்த்தா பலா பிரியாணி, சீரக சம்பால செஞ்ச பலா பிரியாணி. பலா சொலைய வறுத்து போட்டிருக்காங்க. நல்ல ருசி. பலாவும் நல்ல ருசி. பிஞ்சி பலா தான் இங்கெல்லாம் நல்ல ருசி. சீரக சம்பா அரிசி இந்த அசைவ பிரியாணிக்கு மட்டும் இல்லாம பலா பிரியாணிக்கும் நல்ல ருசியை கூட்டி கொடுக்குது. அடுத்து பார்த்தா இந்த கலவை சாதம். இது வந்து கிச்சிலி சம்பா அரிசியில செஞ்ச கீரை சாதம். இதுவும் பிரமாதம் தான். கிச்சிலி சம்பா ஒரு அரிசிக்கும் ஒரு மனம் ருசி இருக்கும். அது நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் அந்த மன ருசி மாறாம அப்படியே இருக்கு. இது வந்து பல காய்கறி பால் கறி. இதுவும் பிரமாதம் தான். எதுவுமே குறை சொல்ல முடியாது. எல்லாமே பிரமாதமா இருக்குது. கடைசியில எல்லாத்துக்கும் ருசி கம்மியா இருக்கிற சாப்பாட்டுக்கு தான் சைடிஷ் வேணும் நமக்கு. அப்பளம் அந்த மாதிரி ஐட்டம். ஆனா இங்க எல்லாமே ருசி நல்லா இருக்கு. இருந்தாலும் இது பாரம்பரிய அரிசியில செஞ்ச அரிசி மாவுல செஞ்ச அப்பளம். இதுல பூண்டு அப்பளம் இருக்கு, அப்புறம் தக்காளி அப்பளம் இருக்கு.
2 விதமான அப்பளம் கொடுத்துருக்காங்க. இதுவும் நான் இது முதல்ல சாப்பிட்டுட்டேன். இதுவும் நல்ல ருசி. அப்புறம் முதல்ல சாப்பிட்டு முடிச்சது என்னன்னா சாம்பார் சாதம், ரத்தசாலியில செஞ்ச சாம்பார் சாதம். அது இன்னும் சிறப்பு. இருக்கத்திலே சாம்பார் சாதம் வந்து சாம்பார் சாதம்னா அது எல்லாருக்குமே நல்லா பிடிச்சிருந்தேன். இந்த ரத்தசாலியில செஞ்ச சாம்பார் சாதம் ரொம்ப சூப்பர். ஆக மொத்தம் எல்லாமே நல்லா இருக்கு. நன்றி.